நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று கவனஈர்ப்பு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. காணாமல் போன உறவுகளை மீட்டுத் தருமாறும், அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறும், மன்னார் மனித புதைக்குழு விசாரணைகளை உரிய வகையில் மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தி மன்னார் நகரில் இன்று முற்பகல் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. 7 வருஷமா இந்த மண்ணை காண இல்லை. 7 வருஷமா பழைய ஜனாதிபதிக்கு எல்லா அறிவித்தலையும் நாங்கள் கொடுத்தும் எங்களுக்கு எந்த விதமான பிரயோசனம் கிடைக்க இல்லை. இப்போ புதிய ஜனாதிபதி வந்திருக்கிறார். எங்களோட கோரிக்கை முழுக்கையிலும் காணாமல் போன பிள்ளைகளை வெளியால் எங்களுக்கு காட்ட வேணும்னு சொல்லி அவர்கிட்ட நாங்கள் கேட்டு நிற்கிறோம். தயவு செய்து எங்களோட பிள்ளைகளை கண்ணில் காட்டுங்க. இன்னும் எத்தனையோ முகாம்கள் வச்சிருக்கிறாங்க, காட்டாம இன்னும் எத்தனையோ இடங்களை பிள்ளைகளை மறைச்சி வச்சிருக்கிறாங்க. இதேவேளை மட்டக்களப்பு காந்தி பூங்கா சதுக்கத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் 3 வருட காலமாக எங்களுக்குரிய தீர்வு கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் இப்பொழுது புதிய அரசாங்கம் ஒன்று உருவாயிருக்கிறது. அதனால் எங்களுக்குரிய நியாயமான தீர்வு கிடைக்கப்பெறும் என்று எங்கள் பட்டதாரி சார்பாக நாங்கள் நம்புகின்றோம். அதற்கான உடனடி தீர்வாக எங்களுக்கு நியமனம் வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வோம். தயவு செய்து எமது ஜனாதிபதியும் கௌரவ பிரதமர் அவர்கள், பொது நிர்வாக அமைச்சர் அவர்கள் எமது பிரச்சனையில் தலையிட வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்திலே அந்த சுற்று நிருபத்துக்கு உட்பட்ட பட்டதாரிகளோடு சேர்த்து 2012, 13, 2014 ஆகிய சுமார் 800 பட்டதாரி வரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிறார்கள். எனவே உடனடியாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும். தலையிட்டு எமக்கு இந்த பட்டதாரிகளுடைய பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டும். அரசாங்கத்தின் 100 நாள் வேலை திட்டத்துக்குள் தங்களை உள்வாங்கி உடனடியாக நியமனம் வழங்குமாறு இதன்போது வேலையற்ற பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்தனர். மட்டக்களப்பு சித்தாண்டி 3 கிராம சேவகர் பிரிவில் உள்ள சந்தனமடு ஆற்றில் இடம்பெறுகின்ற சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் சுற்றுப்புறச் சூழல் தரிசு நில மாதலை தடுக்குமாறு கோரி மக்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக சட்ட ரீதியாக பணிக்கப்பட்ட முறைகளை மீறி இந்த ஆற்றில் கனரக வாகனங்கள் மற்றும் அகழ்வு இயந்திரங்களை பயன்படுத்தி சிலர் மணல் அகழ்வில் ஈடுபடுவதாக உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்தவர்கள் கூறுகின்றனர். ஒரு மண் அகழ்றதுக்கு ஒரு வரையறை இருக்கு. அதுகளையும் தாண்டி வயல் நிலம், ரோட்டு, அடுத்தது ஒரு ஆத்துல இருக்கு. அந்த ஆத்தோரத்தில் இருக்கிற வனவளங்கள், எத்தனையோ வனவளங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது. இதுக்குரிய இன்ஜினியர் மாதிரி என்னதான் செய்யறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒரு சில கடமைகள் இருக்கு. குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட ஆழம், குறிப்பிட்ட அகலத்துக்கு தான் மண்ணகல வேணும். விவசாயம் செய்த வயல்கள் முற்றாக பாதிக்கப்பட்டு போயிட்டு, மற்றது ஊரில் வந்தன்னு கேட்டா அநேகமாக எங்கட காலத்திலிருந்து 57ஆம் ஆண்டு பெருவெள்ளம் வந்து இப்படியான தண்ணி வரல. ஆனால் இந்த மண்ணகழ்வால தான் இந்த ஊர் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம். மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதியில் மணல் அகழ்வு இடம்பெறுகின்ற விதம் எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது.